எம்மா எம்மா எம்மா, என்னம்மா இது இவ்வளோ கூட்டமா இருக்கு? ஐயோ, இது என்னங்க இது? பிரச்சார கூட்டம் தானே இல்லை மாநாடா? எப்பா, என்னங்க இவ்வளோ கூட்டமா இருக்கு? ஒண்ணுமே பண்ண முடியாது போலயே. ஐயோ, எவ்வளோ பேருங்க? நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, தளபதி வந்து தமிழ்நாட்டுல இருந்து பிரிக்க முடியாதுங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கான வீடியோ இது. தூத்துக்குடியில எய்த்து நிக்கிறது யாருங்க? இந்நேரம் கலங்கி போயிருப்பாரு. ஐயோ, சரியான கூட்டங்க இது. ஒண்ணுமே பண்ண முடியாது இதெல்லாம். எப்பா, எவ்வளவு பேருங்க, எங்க பார்த்தாலுமே ஆளாதான் தெரியுறாங்க. நோ, நீ சாதாரண ஆள் கிடையாதுண்ணா. நீ எம்மாடி பிரச்சார கூட்டம் தாங்க, மாநாடு கிடையாதுங்க. என்னங்க இவ்வளோ பேர் போய் நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துல? அந்த வேனை நவுத்த முடியலங்க. சூப்பருங்க. ஆனா எப்பா, தூத்துக்குடியில் கண்டிப்பாக விஜய் தான் போல. தூத்துக்குடியில் மட்டும் இல்லை, நிறைய ஏரியாவில் விஜய் தான். ஆனால் தூத்துக்குடியில் கன்ஃபார்ம் இந்த வீடியோவை பார்த்தா தெரியும் எல்லாருக்கும். இதுக்கே முடியாதுங்க. தமிழ்நாட்டிலேருந்து தளபதியை பிரிக்கிறது பெரிய விஷயம். தோத்தாலும் சரி, ஜெயிச்சாலும் சரி, தமிழ்நாட்டிலேருந்து தளபதிங்கிற பேரை நவுத்த கூட முடியாது. இது என்னங்க கேஜிஎஃப் கூட்டம் மாதிரி இருக்கு. கேஜிஎஃப் படத்தை நேரில் தமிழ்நாட்டில் ஒருத்தவர் காட்டிட்டு இருக்காரு, அதான் விஜய். பாருங்க கடைசியில் என்ன நடக்க போகுதுன்னு.